நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. நான் கனிதா உதயகுமார். இன்று இன்னும் ஒரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு டியூஸ்டே ஜூன் 29. இப்போது டொரண்டோ நேரம் 9:02 PM and Toronto weather 22 degrees Celsius ஆக இருக்கின்றது. டொரண்டோ வெதரை பார்த்தோம்னா இன்றைக்கு கொஞ்சம் தண்டர் ஸ்டார்ம் ரெயினாகவே இருக்கின்றது. I think இந்த கிழமை பூராவே ரெயின் வந்து நீடிக்கும்னு நினைக்கின்றேன். அண்ட் கனடா டேக்கும் கொஞ்சம் ரெயினாக தான் இருக்கும். அண்ட் டுடேஸ் ஷோ இஸ் ஸ்பான்சர்ட் பை Canadian Tamil Chamber of Commerce CTCC. சரி, இப்போது நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியில் நீங்கள் என்னவெல்லாம் எதிர்பார்க்கலாம் என்பதை பார்ப்போம். முதலாவதாக டாப் ஆஃப் தி அவர் செக்மெண்டில் long-term care homes பற்றி Ontario Minister of Long-Term Care Home Rod Phillips வந்து கைத்திருந்தார். ஒன்டாரியோ பொறுத்தவரையில் கோவிட் டைம்ஸில் வந்து கூட பாதிக்கப்பட்டதுண்டா இந்த லாங் டேர்ம் கேர் ஹோம்ஸ் தான். இப்போ இவர்கிட்ட வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் லிஃப்டாக போகின்றது. அதை பற்றி இன்றைக்கு மினிஸ்டர் கைத்திருந்தார். அத்தோடு மேயர் ஜான் டோரி வந்து இந்த சம்மர் டைமில் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ஆன ஒரு முயற்சி தான் இது. ஃப்ரீ ரைட் வெனஸ்டே என்று நீங்கள் வந்து இந்த பைக் ஷேர் ப்ரோக்ராம் மூலமாக ஃப்ரீயாக வந்து வெனஸ்டேஸில் பைக் கொண்டு 30 மினிட்ஸுக்கு ரெண்ட் பண்ணலாம் ஃப்ரீயாக என்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம். இதை பற்றி நான் இன்னும் கதைக்க போகின்றேன். மேயர் ஜான் டோரி வந்து இதை பற்றியும் கைத்திருக்கின்றார். அதை பற்றியும் பார்க்க போகின்றோம். அடுத்ததாக கனேடிய வளம். கனேடிய வளத்தில் Transportation Minister Omar Alghabra வந்து இப்போ வந்து climate change போன்ற விடயங்கள் வந்து கூடிக்கொண்டு வருகின்றது. ஹீட் வேவ்ஸ் அப்படி இதையெல்லாம் கம்பேர் பண்ணுவதற்காக ஒரு முயற்சி தான். இந்த முயற்சி என்னவென்றால் 2035க்குள்ளே கேஸ் வெஹிக்கிள் இல்லாமல் எலக்ட்ரிக் கார்ஸை கொண்டு வரது. இதை பற்றி விரிவாக பார்க்க போகின்றோம் எங்களுடைய நிகழ்ச்சியில். அதைத் தொடர்ந்து வழமை போலவே கலையரங்கம். இன்றைக்கும் ஒரு அழகான பாடலின் பெயர் தவழ்ந்தாடும் தங்கப்பூவே. அதைத் தொடர்ந்து கனேடிய செய்திகள் வாசிப்பவர் துஷந்தி குணர்வட்னம். நாணய மாற்று வீதம், காலநிலை, இவையெல்லாம் தான் எங்களுடைய நிகழ்ச்சியில் இன்று நாங்கள் பார்க்கலாம். சரி, இப்போது நாங்கள் டாப் ஆஃப் தி அவர் செக்மெண்ட்டை பார்க்க போகிறோம். அதில் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி லாங் டேர்ம் கேர் ஹோம்ஸை பற்றி தான் பார்க்க போகின்றோம். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி மோஸ்ட்டாக கோவிட் டைம்ஸில் வந்து ஒன்டாரியோவில் எஃபெக்ட் பண்ணப்பட்டது இந்த லாங் டேர்ம் கேர் ஹோம்ஸ் தான். நிறைய டெத்ஸ் நடந்திருக்கின்றது. அண்ட் ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே எல்லாம் பாஸ் பண்ணி போயிருக்கின்றது. ஆனால் சம்டைம்ஸ் பேரண்ட்ஸை போய் பார்க்க முடியாத நிலைமை என்னென்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸால். பட் ஒரு குட் நியூஸ் என்னென்னா ஜூலை 7th இருந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் லெஃப்டாக போகின்றது. இதில் முதலாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன லெஃப்டாக போகுதுண்டா அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் வந்து 10 அவுட்டோர்ஸ் ஆக்டிவிட்டீஸில் அவுட்டோரில் வந்து சீனியர்ஸை பார்க்குறது 10 விசிட்டர்ஸ் வந்து அலவுடராக இப்போது நீங்கள் ஜூலை 7th இருந்து அலவுடர். அதைத் தொடர்ந்து இன்டோர்ஸில் இருந்தால் 2 கேர் கிவர்ஸோட 2 விசிட்டர்ஸும் அலவுடர். நீங்கள் வந்து ஃபுல்லாக 2 வேக்சின்ஸையும் பெற்றிருந்தீர்கள் என்றால் க்ளோஸ் ஃபிசிக்கல் கான்டாக்ட் வந்து ஹக்ஸ், டச்சிங் தேர் ஹேண்ட்ஸ் அதெல்லாம் அலவுடட். பட் நீங்கள் வந்து வேக்சின்ஸ் போடவில்லை என்றால் இல்லாட்டிக்கு பார்ஷலி வேக்சினேட்டட் என்றால் சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டும். அதோடு ரிகார்ட்லெஸ் நீங்கள் வேக்சின்ஸ் போட்டிருந்தாலோ இல்லாட்டிக்கு போடாட்டிக்கோ மாஸ்க் போடுறது வந்து முக்கியம். அதை தொடர்ந்து நீங்கள் லாங் டேர்ம் கேர் ஹோம்ஸில் இருப்பவர்களாக இருந்தால் இனி பர்சனல் கேர் சர்வீசஸ் எல்லாம் இனி அலவுடராக இருக்க போகின்றது. அண்ட் ஜூன் 20th வந்து ஒரு செய்தி வழி வந்தது. அதில் வந்து என்ன சொல்லியிருக்கணுமெண்டா, இப்போ நாங்கள் லாங் டேர்ம் கேர் ஹோம்ஸை பார்த்தோம்னா அங்கே இருக்கிற சீனியர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 99% ஆன சீனியர்ஸ் வந்து வேக்சினேட் அவர்களது தடுப்பூசிகளை பெற்றிருக்கின்றார்கள். அண்ட் அங்கே வேலை செய்கிற ஸ்டாஃப் வந்து ஆல்மோஸ்ட் 92% ஆன ஆட்கள் வந்து அவங்க வேக்சின்ஸை பெற்றிருக்கணும். அதோட என்னமோ ரூல்ஸ் என்னென்னா, இப்போ அங்கே லாங் டேர்ம் கேர் ஹோம்ஸில் வந்து நீங்கள் வாலண்டியர் பண்ண போகிறீங்களோ இல்லாட்டிக்கு உங்களுக்கு ஸ்டூடெண்ட் பிளேஸ்மெண்ட் செய்ய போகிறீங்க இல்லாட்டி ஸ்டாஃபாக இருக்கிறீங்கன்னா வேக்சினேஷன் போட்டுக்கொள்வது முக்கியம். அது ஒரு மேண்டட்டரி ரெக்குவயர்மெண்ட். அது அப்படி நீங்கள் சம்டைம்ஸ் மெடிக்கல் ரீசன்ஸுக்காக மற்ற ரீசன்ஸுக்காக வேக்சின்ஸ் போடவில்லைன்னா அதோட ப்ரூஃப் நீங்கள் கொடுக்கணும். வாலண்டியர் அப்படிப்பட்ட விடயங்கள் வந்து லாங் டேர்ம் கேர் ஹோம்ஸில் நீங்கள் வந்து கேர் ஹோம்ஸில் வந்து நீங்கள் செய்ய போகின்றீர்கள் என்றால். அதை தொடர்ந்து ஜூலை 1st இருந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து லாங் டேர்ம் கேர் ஹோம்ஸுக்குள்ளே வந்து லிஃப்ட் ஆகுது. அது என்னென்னா சீனியர்ஸ் வந்து வெளியில் போகலாமல் இருந்திருக்கும் ட்ரிப்ஸ் அதுகளுக்கு முதல் செஞ்ச மாதிரி. ஸோ இந்த சம்மருக்கு வந்து இந்த
அந்த ஹோம்ஸுக்கு இல்லாமல் வெளியில் ட்ரிப்ஸ் அதுகளுக்கு போகலாம். அதோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருந்திருக்கும் முதல் பாடுறது, டான்ஸ் ஆடுறது என்ற அந்த லாங் டேர்ம் கேர் ஹோம்ஸுக்குள்ளே அதுகளும் மீண்டும் திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணப்படும். அதோட family style buffet dining எல்லாம் any allowed in the long term care homes குள்ள. So இதை பற்றி எங்களுடைய மினிஸ்டர், Ontario Minister of Long Term Care Homes, Rod Phillips என்ன சொல்கின்றார் என்பதை பார்ப்போம். As the new minister, I am responsible for rebuilding and repairing this sector after decades of neglect. We recognize that there is a tremendous amount of work still to do as we learn the lessons of the pandemic and make our long-term care homes a better place for residents to live and a better place for staff to work. Now, I spent my first week listening and learning from people in the long-term care sector. I've been impressed by the enormous reservoir of goodwill that there is to improve the lives of residents, their families, and staff. One thing that I've consistently heard is the importance of safely increasing the number of visitors and a return to a more normal life for our residents. And that's why I'm pleased today to announce that we will soon be able to safely ease restrictions on our long-term care homes. As we head into the summer, Ontario's roadmap to reopen will mean more family, more friends, and fewer restrictions for all Ontarians, and that will include long-term care residents. When the province moves to Step 3, we will be lifting the limits on outdoor and indoor gathering numbers, so long as public health measures are in place to ensure safety. We'll be easing restrictions on dining and allowing more social activities like dancing, singing, and off-site excursions. As I said, we're all looking forward to Step 3, but as you all know, we're not there yet. So as we prepare to move into Step 2 across the province tomorrow, Ontario's long-term care homes are getting ready to begin to safely open their facilities for more visitors. As of July 7th, residents will be able to have as many designated caregivers as they need. Up to 10 people can visit a resident outdoors. All residents can have an indoor visit with 2 visitors and 2 caregivers. And personal care services, like hairdressers, will be allowed in the homes. We are giving the homes until July 7th so that they have the time to put in place these changes in a safe fashion. These changes are only possible because of the cooperation of all Ontarians, the incredible efforts of our long-term care staff, essential caregivers, and most importantly, residents to get vaccinated. As of today, across Ontario, 99% of long-term care residents are fully immunized, and more than 92% of long-term care staff have their first doses, while 84% have both doses. This is good news, but we need to remain vigilant. Long-term care homes will continue to actively screen everyone who enters, conduct asymptomatic surveillance testing, and ensure strong infection prevention and control measures are in place. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது Good Evening Canada. Today's show is sponsored by Canadian Tamils Chamber of Commerce, CTCC. இப்போது டாப் ஆஃப் தி ஹவர் செக்மெண்ட்டில் அடுத்ததாக பார்க்க போகிறது ஃப்ரீ ரைட் வெனஸ்டே ப்ரோக்ராமை பற்றி தான். இதை பற்றி மேயர் ஜான் டோரி இன்றைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கலைத்திருந்தார். இது என்னென்னா ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இது தான் பைக் ஷேர் ப்ரோக்ராம் மாதிரி. இதில் வந்து பைக்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து வெனஸ்டேஸில் ஃப்ரீயாக அந்த பைக்ஸை வந்து 30 மினிட்ஸுக்கு ரெண்ட் பண்ணலாம். அண்ட் ரிட்டர்ன் பண்ணி திருப்பி 30 மினிட்ஸுக்கு வேணுமெண்டா எடுக்கலாம். ஸோ அப்படித்தான் இந்த ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன் ஆகும். இது வந்து மேயர் ஜான் டோரியும் இந்த பைக் ஷேர் ப்ரோக்ராமை யூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தார். நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்கார்பரோ கேம்பஸ்லேயும் இருக்குது. நீங்கள் வந்து ஸ்கார்பரோக்கு இருக்கிறீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஹுட் ட்ரையல்ஸ் அண்ட் பார்க்ஸை வந்து ஃப்ரெண்ட்ஸோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு சம்மரில் ஒரு ஃபன் ஆக்டிவிட்டீஸாகவே இருக்கும். இது ட்ரை பண்ணாட்டிக்கு இது ஒரு அதுவும் இது ஃப்ரீ. நார்மலாக வந்து சார்ஜ் பண்ணுற வேணும். பட் இந்த முறை வந்து ஃப்ரீ. ஜூலையில் மட்டும் வெனஸ்டேஸில் ஃப்ரீயாக இந்த ப்ரோக்ராம் இந்த இனிஷியேட்டிவ் நடக்கின்றது. நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க நெய்பர்ஹுட்ஸ் பார்க்ஸ் அப்படிப்பட்ட இடங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமெண்டா நீங்கள் இந்த பைக் ஷேர் ப்ரோக்ராம் மூலமாக அதை பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் இதை பற்றி மேயர் ஜான் டோரி என்ன சொல்லியிருக்கின்றார் என்பதை பார்ப்போம்.
we are seeing across the city huge growth in cycling. People who would have never tried it before in the city are now realizing, as we expand our safe bike infrastructure and as we make available things like bike share, so if they don't want to have their own bike in the city, they don't have to. People are taking it up because they know it's a good, clean, safe way to get around the city. So more and more people are making it their choice. And so what we're doing is trying to make sure that we stay up with them and stay up with the way things are changing in 21st century cities, of which we very much want to consider ourselves to be one. And that includes, of course, safe, separate cycling routes. In fact, last year, the City of Toronto saw the single largest year expansion in the bikeway network in the history of the city. And I'm proud of that because I think it is something where it is keeping up with what people want to do and how they want to do it as we go forward. We also continue to invest in programs like the Bike Share Toronto program to make bikes more accessible to people. In 2020, we delivered Bike Share Toronto's largest ever one-year expansion since the program began. The network grew from 465 stations to 625 stations, and that included the addition of 1,850 bikes to the system, 300 of which were the pedal assist e-bikes that I'm told are very popular with people. The program now has a presence in 20 of the 25 wards of the city. And again, that indicates that it's not just another of those kind of downtown programs. It is a program that is finding its way in different parts of the city, and they're telling me that it gets used differently in other parts of the city, but that doesn't matter. The fact is it's there, people are using it, and I think that's a good thing for the city. Bike sharing gives people a convenient and healthy way to get around. It has been working closely with city staff on the Active TO program so that we can make sure there's a presence for the bike share program and Active TO in one and the same place, because obviously even when I've been on Active TO routes, I've seen many of the bike share bikes being used there. We've set up valet stations along those routes so that people can make sure that there are bikes that are available to people in the areas of the closure so that people can experience being on a bike on some of these roads that we have made available on those weekends for people to use and have that experience. முப்பதாவது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் புகலிடம் தந்த கனேடிய மண்ணில் தலை நிமிர்ந்து வாழ வர்த்தகத்துறையில் மிளிரும் அனைவரும் ஒன்றாக இன்றே இணைந்திருங்கள். கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. எதிர்காலம் எங்கள் கையில் வாழும் மண்ணை தோள் கொடுத்து வளமாக்குவோம். நிரந்தர கட்டடத்தில் புதுப்பொலிவுடன் 30வது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. மேயர் ஜான் டோரி இந்த பைக் ஷேர் ப்ரோக்ராம் பற்றி சொன்னதை பார்த்துருப்பீங்க. இது வந்து 25 votes இருக்குது. அதில் வந்து 20ல் இந்த பைக் ஷேர் ப்ரோக்ராம் இருக்குன்றது ஆக்சசிபிளாகவும் இருக்கும். பட் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஹெல்த் கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு பைக்ஸை எடுங்க. இப்போ இந்த பைக்ஸ் ரைட் பண்ணி முடிச்ச பிறகு உங்களோட ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க. அப்படிப்பட்ட ஹெல்த் கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, எஜுகேஷன் மினிஸ்டர் ஸ்டீவன் லீச்சே வந்து இன்றைக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பாடசாலைகளை பற்றி கதைத்திருந்தார். பேரண்ட்ஸாக இருந்தவங்களுக்கு தெரியும், இன்றைக்கு தான் கடைசி நாள் பிள்ளைகளுக்கு பாடசாலை. அப்போ கடைசி நாள் முடிஞ்சிட்டு ஆன்லைன்லேயே முடிஞ்சுது. அப்போ ஸ்டார்டிங் செப்டம்பர் 2021 எப்படி இருக்க போகின்றது என்று பேரண்ட்ஸ் எல்லோருக்குமே கேள்வியாக இருக்கும். இதை பற்றி அவர் கதைத்திருந்தார். அவர் சொல்லியிருக்கின்றார், எங்களுக்கு இன்னும் முடிவாக ஒரு பிளான் இல்லை, ஒன்றும் சொல்ல இல்லை. பட் 2 வீக்ஸில் வந்து மேபி 2021 செப்டம்பர் பேக் டு ஸ்கூல் பிளானை வந்து ஷேர் பண்ணுவதாக சொல்லியிருக்கின்றார். ஆனால் மோஸ்ட்லி வந்து அவர் ட்ரை பண்ணுறாராம் பேக் டு ஸ்கூல் இன் பர்சனல் லேர்னிங்குக்கு. அண்ட் கோவிட் டைம்ஸால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்லி விர்ச்சுவல் லேர்னிங் தான். அப்போ ஸ்போர்ட்ஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படி ஒன்றும் சில்ட்ரன்ஸ் வந்து எல்லாத்துக்கு பாடசாலைக்கு போராக்கள் வந்து என்கேஜ் பண்ண இயலாது. ஸோ அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் மீண்டும் செப்டம்பர் 2021 கொண்டு வருவதாகவும் கூறியிருக்கின்றார்.
அதோட ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் கேம்ப்ஸில் வந்து இப்போ 115 சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ இந்த இன்னும் அப்படிப்பட்ட நிறைய சடலங்கள் வந்து மீண்டும் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டு வருகின்றன கனடாவில். ஸோ ஆனால் இப்போ ஹிஸ்ட்ரியை பார்த்தோம்னா இப்போ நாங்கள் ஸ்கூலில் வந்து படிப்பிக்கிற விதத்தை பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரி கிளாஸில் வந்து இதை பற்றி மேண்டட்டோரியாக படிப்பிக்கிற இல்லை பிள்ளைகளுக்கு. இது வந்து மேபி லைக் எலெக்டிவ் கோர்ஸஸில் தான் ஹை ஸ்கூலில் படிப்பிக்கணும். பட் இப்படிப்பட்ட கோர்ஸஸை வந்து இப்படி ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் அந்த கெனடியன் ஹிஸ்ட்ரி இண்டிஜினஸ் பீப்புளுக்கு நடந்த அநியாயம் பற்றிய விடயங்களை வந்து பாடசாலை கலண்ட படிப்பு திட்டத்தில் வந்து இன்க்ளூட் பண்ணுவதாக ஒரு முயற்சிப்பார் என்றும் சொல்லியிருக்கின்றார். அதை தொடர்ந்து நாங்கள் இப்போ நார்மலாக பார்த்தோம்னா ஆன்டி ஹேட் கிரைம்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிக்கொண்டே வருகின்றது, இன்க்ரீஸ் பண்ணிக்கொண்டே வருகின்றது. இஸ்லாமோஃபோபியாவாக இருக்கட்டும், இல்லாட்டிக்கு ஆன்டி பிளாக் ரேசிசம், ஆன்டி ஏஷியன் ரேசிசம், அப்படி பல விடயங்கள் வந்து ஹேட் கிரைம்ஸ் வந்து கனடாவில் வந்து கூடிக்கொண்டு வருகின்றன. இதில் வந்து முக்கியமானது இஸ்லாமோஃபோபியா வந்து ரீசெண்டாக வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இஸ்லாமிய குடும்பத்திற்கு எதிராக ஒரு தாக்குதல். அந்த தாக்குதலில் வந்து ஃபேமிலி வந்து 4 பேர் வந்துட்டு மேலே சின்ன பிள்ளை மட்டும் கில் பண்ணப்படையில். பட் அந்த ஒரு சேரான ஒரு சம்பவம் வந்து இப்படிப்பட்ட விடயங்கள் இது மட்டும் இல்லை, இப்படி நிறைய நடந்து கொண்டிருக்கின்றன. இதை வந்து கம்பேர் பண்ணுவதற்காக அதுக்கு ஒரு எஜுகேஷன் தேவை. சின்ன வயசு பிள்ளைகளுக்கே படிப்பிக்கிறது வந்து முக்கியம். சின்ன வயசுலேருந்தே எல்லாருமே ஈக்குவல் அப்படி பட் வேசமான திங்கிங் இல்லாமல் வளர்க்குறது முக்கியம். ஸோ இதற்காக இப்படிப்பட்ட பாடத்திட்டங்களையும் கொண்டு வருவதாகவும் சொல்லியிருக்கின்றார். இதற்காக 300K வந்து அலோகேட் பண்ணியிருக்கின்றார் இந்த திட்டத்தை செயற்படுத்துவதற்கு. இதை பற்றி எஜுகேஷன் மினிஸ்டர் ஸ்டீவன் லீச்சே என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பார்ப்போம். I want to thank you for joining us for this important discussion as we work to protect Ontario students from Islamophobia. In Canada, hate crimes have been on the rise. In 2019, we saw a 9% increase in anti-Muslim hate compared to the year prior. This is simply unacceptable and it must stop. Too many stories of students within our schools targeted because of their faith. Our goal is to create an inclusive education system that stands firmly against hatred and discrimination and stands in unity for inclusion and respect. It is an issue that we are passionate about because without question, every student in Ontario deserves a school environment, including curriculum and other services that support their learning and their well-being. As Minister of Education, I am committed to upholding and promoting human rights as well as addressing and eradicating all forms of systemic discrimination experienced by students, families, and school communities in Canada. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இப்போது கனேடிய வளத்தை பற்றி தான் கனேடிய வளத்தில் என்ன பார்க்க போகின்றோம் என்றால், டிரான்ஸ்போர்ட்டேஷன் மினிஸ்டர் ஒமார் அல்கபாரா வந்து நான் முதலில் சொன்ன மாதிரி இப்போ வந்து கிளைமேட் சேஞ்ச் பற்றிய விடயங்கள் வந்து கலைக்கப்பட்டு வருகின்றன. ஹீட் வேவ்ஸ் வந்து இப்போ நீங்கள் கனடாலேயே பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 80 இயர்ஸுக்கு பிறகு இப்போது ஹை ரெக்கார்ட் வந்து டெம்பரேச்சரில் வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது. ஐ திங்க் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 46.6 டிகிரி செல்சியஸ் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஸோ இதில் வந்து கிளைமேட் சேஞ்ச் வந்து ரியல். ஸோ இதை வந்து கம்பேர் பண்ணுவதற்கு நாங்கள் வந்து ஃபெடரல் கவர்மெண்ட்டாகவும் மக்களாகவும் நாங்கள் வந்து இதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். இதில் ஒரு முயற்சி தான் 2035 ஆண்டில் வந்து கேஸ் வெஹிக்கிள்ஸ் இல்லாமல் எலக்ட்ரிக் கார்ஸை வந்து கொண்டு வருது. இதன் மூலமாக ஒரு க்ரீன் என்வாயர்மெண்ட்டை உருவாக்கலாம் என்று கருதப்படுகின்றது. ஸோ இதை பற்றி டிரான்ஸ்போர்ட்டேஷன் மினிஸ்டர் ஒமார் அல்கபாரா என்ன சொல்கின்றார் என்பதை பார்ப்போம்.
Creating a green economy was an important priority before the global pandemic began. Bâtir une économie verte reste une priorité. It remains an important priority now as we focus on economic recovery and on building back better. In many ways, economic growth and addressing climate change means innovating and changing the way we do things. Before the global pandemic, our government was working to get more zero-emission vehicles on our streets and highways. We set a target for zero-emission vehicle sales in Canada. We also introduced measures to encourage Canadians to make the switch to clean vehicles. Today, I'm announcing that we are accelerating our zero-emission vehicles goal. By 2035, all new cars and light-duty trucks sold in Canada will be zero-emission vehicles, 100% of them. This is 5 years sooner than our previous goal. And a recent report from the International Energy Agency said that virtually all new light-duty vehicles would need to be zero-emission vehicles by 2035 to achieve net zero emissions by 2050. As was mentioned in our Strengthening Climate Plan, a healthy environment and a healthy economy, we intend to align and harmonize our light-duty emissions regulations with the most ambitious in North America. And if required, we will pursue additional mandatory zero-emission vehicle measures to ensure that we meet our 2035 goal. Canada and the United States both need a strong and unified North American automotive sector that is transitioning to zero-emission vehicles. This is important for both countries' climate change goals. Fighting climate change and limiting environmental impacts from transportation will ensure cleaner air and water for future generations, and it will also create good jobs and opportunities for all Canadians. Zero-emission vehicles are a key part of our plan for a green economy. I want to thank everyone who has already made the switch to a zero-emission vehicle. As we work to reach our target, access to these vehicles will be a major factor. The higher cost of zero-emission vehicles may be an obstacle for many Canadians. That's why the Incentive for Zero-Emission Vehicles program was introduced back in budget 2019. Since May 2019, our government has invested almost $600 million for the incentives for the Zero-Emission Vehicle program. This has helped more than 90,000 Canadians take this important step, choosing to purchase or lease a zero-emission vehicle. I want to thank automakers who are making significant investments in electrification and those who are producing affordable vehicles that are eligible for the Incentives for Zero-Emission Vehicles program. Welcome back. நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது Good Evening Canada. இப்போது Toronto time 9:25 p.m. and today's sponsor is Canadian Tamils Chamber of Commerce, CTCC. சரி, எங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் மினிஸ்டருக்கு இந்த கிளைமேட் சேஞ்சை கம்பேர் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக் கார்ஸை பற்றி கைத்தா பிறகு நிறைய கேள்விகள் வந்தது. டூரிசம் பற்றி, border restrictions அதுகளை பற்றி நிறைய கேள்விகள் வந்துச்சு. அதுக்கும் இவர் பதில் சொல்லியிருக்கின்றார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா US and Canada border வந்து still closed தான் non-essential travelக்கு, only essential travelக்கு மட்டும்தான் open. அதே மாதிரி தான் international travelers-க்கும் என்ன ஒரு ரூல்ஸ் ஆர் ரெகுலேஷன்ஸ் என்ன எப்படி இருக்க போன்றது என்று இன்னும் ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து ஒரு இதுவும் அவ்வளவா ரிலீஸ் பண்ணல. இது வந்து சில பிஸ்னஸுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் லாஸ் ஆக இருக்கின்றது. ஏனெண்டா ஃபார் எக்ஸாம்பிள் டூரிசம் அதை பார்த்தீங்கன்னா அவையில் வந்து கொஞ்சம் பிளானிங் வந்து ஏற்கனவே பண்ணணும். ஏன்னா சம்டைம்ஸ் லைக் தியேட்டர்ஸ் அப்படிப்பட்ட பிஸ்னஸில் இருக்கிறார்கள் வந்து ப்ரோக்ராமை வந்து அவைகளுக்கு வந்து நிறைய மணி வந்து ஒரு இன்கம் வாழ்ந்த எண்ணத்தில் இருந்தால் இன்டர்நேஷ்னல் ட்ராவலர்ஸில் இருந்து தான், மெயின்லி வந்து US ட்ராவலர்ஸில் இருந்து இந்த தியேட்டர் ப்ரோக்ராம்ஸ் அப்படிப்பட்ட விடயங்களை பார்க்குறதுக்கு.
ஸோ இப்போ வந்து இவையில் ஒரு ப்ரோக்ராமை ஸ்டேஜ் பண்ணணும்னா அதுக்கு ப்ரீ பிளானிங் இருக்கணும். அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டைம் லைன் அவைகளுக்கு கொடுக்கப்படவில்லை. ஏன்னா இந்த என்ன நடக்க போகின்ற அவைகளுக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து அவைகள் ஹை ரிஸ்கில் இருக்கணும். இன்னும் ஒரு COVID-19 இன்னும் ஒரு சம்மரில் வர வேண்டிய இன்கத்தை லாஸ் பண்ணுற ஒரு நிலைமையில் இருக்கணும் என்று அவர்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தனர். அண்ட் இப்படிப்பட்ட விடயங்கள் வந்து சீக்கிரமாகவே அவைகளுக்கு எப்படி இன்டர்நேஷ்னல் ட்ராவல்ஸ் இருக்க போகுது என்பதையும் சொல்லுமாறும் கேட்டிருந்தார்கள். இதை பற்றி ஒரு வீடியோ கிளிப்பை பார்ப்போம். Let me just say I'm really looking forward to July 5th, where fully vaccinated travelers will be able to avoid government approved accommodation and reduce quarantine. This is great news for all those who are fully vaccinated and looking to come back for a visit, to visit their families and see loved ones. It's a bit windy here. I hope you can hear me. ArriveCan app is going to be part of the solution, and I know you called it as an interim option. ArriveCan app might still be used even in phase 2. So ArriveCan app now is the tool for travelers to upload their certification, where it uses artificial intelligence to verify the certificate that the traveler is carrying. Right now, by the way, you might be interested in knowing that ArriveCan is the most popular app in Canada, and this is a sign that a lot of travelers are downloading it, and that's great. So, as far as the second phase or the next step in providing a vaccine certification proof, we are working with the International Civil Aviation Organization, ICAO. This is the international organization where it sets standards for civil aviation, and it's working, and it has already issued a standard for vaccine certification. We are also working with our partners at the G7 in ensuring that we have a unified standard, a coordinated plan for travelers. So people who are vaccinated in other countries can receive a verifiable certificate and be verified here in Canada, and the reverse will be true. So that work is ongoing, but we know that we're going to have, as of July 5th, a tool for all travelers, including Canadians and permanent residents who are eligible to enter Canada, so they can upload and verify their vaccine certificate. Desire on many Canadians who want to travel. And believe me, we all want to reopen travel fully when it's safe. But what we committed to Canadians is that we do everything we can to protect their health and safety. And what we've outlined over the last few weeks is that as we are, recognizing and celebrating the rates of vaccination here in Canada, we are going to start adjusting our travel measures, but we need to do it responsibly, thoughtfully, and in a phased approach to ensure that we are careful as we open up travel and ease restrictions. Look, we've seen it in other countries. We've seen in other countries where sometimes if you get ahead of yourself, that you end up having to readjust these measures and roll back. And we never want to see that. We never want to see ourselves getting too far ahead. So our phase 1 is opened up or adjusted quarantine measures for eligible travelers. I know there will be phase 2, and phase 2 is not going to be months from now. It's going to be weeks from now. I'm looking forward to the announcement. We will be announcing it when we reach the threshold. I'm in discussions with Minister Haidu, with Minister Blair, with Dr. Teresa Tam, and our officials of public health and the provinces about when phase 2 and when phase 3 and what each phases will entail. So stay tuned for that. As for your question on July 21st, it's really too early for me to tell you. We are obviously engaged with our friends in the United States on when would be the right time, when it would be safe to open the border. But these discussions are ongoing. That will depend on data, depend on what the Americans want, it depends on what our public health advice is. Welcome back. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது Good Evening Canada.
டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் border ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ வந்து இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பட் கொஞ்சம் ஸ்கேரியான நியூஸ் தான். என்னென்னா இந்த கோவிட் டைமில் வந்து இப்போ பார்த்தோம்னா ரோட்ஸ் வந்து கொஞ்சம் எம்டியாகவே இருக்கும் யூஷுவலை விட. அப்போ இப்போ என்ன நடக்குதுண்டா இந்த ஸ்டண்ட் டிரைவிங் இல்லாட்டிக்கு ரோட்டில் வந்து ரேசிங் கார் பர்ன் அவுட்ஸ் அப்படிப்பட்ட விடயங்கள் வந்து அதிகரித்திருக்கின்றன. இதையெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோஹிபிட் பண்ணுற மாதிரி ஒரு லா ஒன்று வந்தது. அது வந்து 2007 வந்தது. அதுக்கு பிறகு வந்து இப்படிப்பட்ட விடயங்கள் வந்து அவ்வளவா நடக்கல. இப்போ 2020 பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 8,000 ஸ்ட்ரீட் ரேசிங் சார்ஜஸ் வந்து ஆக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏன்னா இதில் இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கின்றது. அதோட இப்போ நாங்கள் பார்த்தோம்னா 70 பீப்புளுக்கு வந்து கிரிமினல் அண்ட் ப்ரொவின்ஷியல் ஒஃபென்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட விடயங்களில் என்கேஜ் பண்ணுவதால். ஏனெண்டா இப்படிப்பட்ட விடயங்களை என்கேஜ் பண்ணுவதால் இது வந்து அவர்களுக்கு மட்டும் சேஃப் இல்லையண்டு இல்லை, பக்கத்தில் இருக்கிறார்கள் பக்கத்தில் இருக்க டிரைவர்ஸ், ரோடில் இருக்க டிரைவர்ஸ், பெடஸ்ட்ரியன்ஸ் அப்படிப்பட்ட அவர்களையும் பாதிக்கும். அதை தொடர்ந்து 57 லைசன்ஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது இப்படிப்பட்ட ஆக்டிவிட்டீஸில் என்கேஜ் பண்ணுறதால. ஸோ போலீஸ் வந்து கேட்டிருக்கணும், நீங்கள் வந்து உங்களோட கம்யூனிட்டியில் நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து இப்படிப்பட்ட விடயங்கள் நடந்தால் எங்களுக்கு வந்து சொல்லுங்க, எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க என்றும் போலீஸ் கேட்டிருக்கணும். அதை தொடர்ந்து இப்போது நாங்கள் பார்க்க போவது என்னவென்றால் மினிஸ்டர் அனிதா ஆனந்த் வந்து வேக்சின் ரோல் அவுட்டை பற்றி கழிச்சிருந்தார். ஸோ இன்றைக்கு ஒன்டாரியோவில் பார்த்தோம்னா இப்போ ஃபர்ஸ்ட் டோஸை பெற்றவர்கள் வந்து 76%, செகண்ட் டோஸை பெற்றவர்கள் வந்து 33% இருக்கின்றது. அண்ட் ஸ்டெப் 2 வந்து நாளைக்கு தொடங்க போகின்றது. எல்லோருமே ஆவலாக காத்திருந்த ஒரு விடயம்தான். ஸோ ஸ்டெப் 2 தொடங்குதுன்னொன்னே அடுத்த கேள்வி என்னென்னா ஸ்டெப் 2 அப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். அதற்கு எங்களுடைய ப்ரீமியர் டக்ஃபோர்ட் வந்து சொல்லியிருந்தார், கொஞ்சம் ஹிண்ட் கொடுத்துருந்தார், இதுவும் கொஞ்சம் கூடிய சீக்கிரமாகவே ஸ்கெட்யூல் பண்ணின டேட்டை விடையே ஏர்லியாக ஓப்பன் பண்ணப்படும் என்றும் சொல்லியிருந்தார். ஆனால் 21 days வெயிட் பண்ணித்தான் இந்த முடிவுகளை எடுக்கணும் என்ற மாதிரியும் ஹிண்ட் கொடுத்திருந்தார். இப்போ ஸ்டெப் 2 ஓப்பன் பண்ண போகிறோம்னா என்னென்னலாம் செய்யலாம் என்று ஒரு ஓவர்வியூவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கேதரிங்கை பார்த்தோம்னா மேக்ஸிமம் 25 people வந்து அவுட் சைடில் கேதர் பண்ணலாம். 5 people இன்டோர்ஸில் ரிலீஜியஸ் சர்வீசஸ், வெட்டிங், ஃபியூனரல் சர்வீசஸ் அப்படிப்பட்ட விடயங்கள் எல்லாம் 25% கெப்பாசிட்டியோட நடைபெறும். அண்ட் அவுட்டோரில் வந்து கெப்பாசிட்டியில் பட் 2 meter டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அண்ட் அந்த இடத்தை பொறுத்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் ஃபாலோ பண்ணணும். ரீட்டெயில்ஸில் பார்த்தோம்னா எசென்ஷியல் ரீட்டெயில்ஸ் வந்து 50% கெப்பாசிட்டியோட மீண்டும் தொடங்கும். அண்ட் நான் எசென்ஷியல் பார்த்தோம்னா 25% இருக்கும். ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து முதல் 6 people வந்து ஒரு டேபிள் இருக்கக்கூடியதாக 4 people இருக்கக்கூடியதாக இருந்தது. இப்போ வந்து ஸ்டெப் 2ல் வந்து 6 people இருக்கலாம் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். வாட்டர் பூல்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், பூல்ஸ் அப்படிப்பட்ட விடயங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட இடங்களும் ஓப்பன் பண்ணப்படும். பர்சனல் கேர் எல்லோருமே ஹேர் கட்ஸுக்காக டூ லாங்காக காத்திருந்திருக்கிறோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்களோட ஹேர் கட்ஸ், பர்சனல் கேர் அதுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட்ஸை வைக்கலாம். நாளையிலிருந்து அந்த விடயங்களும் நீங்கள் செய்யலாம். ஸ்போர்ட்ஸை பார்த்தோம்னா நீங்கள் வந்து ஜிம் அதுகள் ஸ்டில் க்ளோஸ் தான். ஆனால் ஹை பர்ஃபார்மிங் ஆத்லீட்டாக இருந்தீங்கன்னா இன்டோர் யூஸ் அலவுட் இட். பட் நார்மலான ஆக்கலண்டா ஜஸ்ட் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்க்ஸ் அப்படிப்பட்ட இடங்களில் நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் அதுகள் ப்ளே பண்ணுறதும் அலவுட். அதோட சீஃப் மெடிக்கல் ஹெல்த் ஆஃபீஸர் டாக்டர் டாமம் சில விடயங்களை பகிர்ந்திருந்தார். அவர் சொல்லியிருக்கின்றார், across Canada பார்த்தோம்னா only less than 640 கேசஸ் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அண்ட் கனடா ஃபுல்லாக 30% வந்து ஃபுல்லி வேக்சினேட்டட், 80% வந்து ஆஃப் பீப்புள் வந்து ஃபர்ஸ்ட் டோஸ் பெற்றுக்கொண்டிருக்கணும். அப்போ மாஸ்க் வந்து எல்லோரும் போடாமல் எப்போ நிறுத்துறது போடுறது என்ற நிறைய கேள்விகள் இருக்கும். அதுக்கு டாக்டர் டாம் என்ன சொல்லியிருக்கின்றாண்டா, இன்னும் அதுக்கு டைம் வரையில் எப்போ மாஸ்க் வந்து போடுறத ஸ்டாப் பண்ணுவோம் என்ற ஒரு டேட் வந்து சொல்லலாது. ஏனெண்டா இப்போ டெல்டா வேரியன்ட் வந்து இருக்கின்றது. அது வந்து ஃபோர்த் வேவுக்கான ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக இருக்கின்றது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி ஸ்டில் ஹெல்த் கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுறது பெட்டர் என்று சொல்லியிருந்தார். அதோட ஒரு எக்ஸாம்பிளையும் கொடுத்துருந்தார். இஸ்ரேலில் பார்த்தோம்னா
அங்கே வந்து இப்படித்தான் ஏர்லியாகவே மாஸ்க் போகிறத வந்து அப்படி அந்த ரூலை வந்து ரிமூவ் பண்ண வேணும். ஸோ அதுக்கு பிறகு ஏர்லியாக ரிமூவ் பண்ணி திருப்பி கொண்டு வந்திருக்கணும். ஏனெண்டா அது மாஸ்க் போடுறது வந்து எஃபெக்டிவான ஒரு விடயம் வந்து கோவிட்டை ஸ்டாப் பண்ணுறது. அட்லீஸ்ட் நாங்கள் எல்லோருமே ஃபுல்லி வேக்சினேட்டட் ஆக மட்டுமாவது என்று சொல்லியிருந்தார். ஸோ இதை பற்றி மினிஸ்டர் அனிதா ஆனந்த் வந்து என்ன சொல்லியிருக்கின்றார் என்பதை பார்க்கலாம். In the first quarter, we had projected that we would receive 6 million doses. And because of our aggressive negotiations, we accelerated this number and ultimately received 9.5 million doses of COVID-19 vaccines. We had projected between 48 and 50 million doses to arrive by the end of the second quarter, being the end of June. And we are on track to beat the top end of that range by hundreds of thousands of doses. We have delivered 44 million doses to the provinces and territories. As of yesterday, they have administered more than 36 million doses. And according to the latest numbers, 77% of eligible Canadians have received at least one dose of vaccine. As it stands, Canada remains first in the G7 and the G20 for the number of first doses administered. And more Canadians are getting their second dose every single day, including, I may add, myself. This morning, I am happy to report that I received my second dose from the vigilant healthcare workers staffing the Halton Regional Vaccination Clinic at the Oakville YMCA. Thank you so much. By the end of July, I can confirm that we remain on track to have received approximately 68 million doses of COVID-19 vaccines. All of this is a result of the Team Canada effort, which we have witnessed from the very beginning of this pandemic. While the end is in sight, we are not there yet, and we must remain vigilant. Vaccine supply chain disruptions, unfortunately, still occur. Case counts are following, but we still need to keep our guard up to ensure that vaccines continue to arrive in Canada. This is the work that my department and I will continue to do every single day, accelerating deliveries and ensuring arrivals of vaccines for Canadians. கடின உழைப்பால் சேமித்த பணத்தை சிறந்த முறையில் முதலீடு செய்யுங்கள். கனடாவின் அல்பர்டாவில் வீடு ஒன்றில் முதலீடு செய்ய பிரெப் ரியல்டி வீடு விற்பனை முகவர் சுரேஷ் சேகர் 587-700-0623. குறுகிய காலத்தில் உங்கள் வீட்டின் பெறுமதி பன்மடங்கு அதிகரிக்க கனடாவின் அல்பர்டாவில் வீடு ஒன்றில் முதலீடு செய்யுங்கள். வீடு வாங்குவது விற்பது தொடர்பான அனைத்து சேவைகளையும் வழங்கும் தமிழ் முகவர் சுரேஷ் சேகர் உங்கள் வீட்டின் முதலீட்டுக்கு உத்தரவாதம் வழங்குகின்றார். 587-700-0623. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இப்போது கரன்சி எப்படி இருக்கின்றது என்பதை தான் பார்க்க போகின்றோம். ஸ்ரீலங்காவை பார்த்தோம்னா இப்போ 176 ஸ்ரீலங்கன் ருப்பீஸாக இருக்கின்றது. இந்தியாவில் வந்து 60 இந்தியன் ருப்பீஸாக இருக்கின்றது. மற்ற நாடுகளிலும் கரன்சி எப்படி இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூன் மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இலங்கை 176 இலங்கை ரூபா, இந்தியா 60 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.81 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.68 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.07 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.08 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூன் மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட
கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. அடுத்ததாக நாங்கள் கலையரங்கத்துக்குள் போக போகின்றோம். அதற்கு முன் ஒரு செய்தி. இது வெட்டிங் சம்மந்தமான தான். COVID-19 சுச்சுவேஷனால் பிளான் பண்ண வெட்டிங் போஸ்ட்போன் பண்ணிக்கொண்டே போயிருந்திருக்கோம். இப்போ கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் லிஃப்ட் ஆகப்படுகின்றது. அப்போ வெட்டிங் எப்படி இருக்கும் என்று ஒரு இன்டர்வியூ மாதிரி செய்த விடும். இதில் என்ன ஃபைன் பண்ணியிருக்கணும்னா, மோஸ்ட் ஸ்டில் பயமாக தான் இருக்கணும் அப்படி பெரிய கேதரிங் ஒன்று செய்கிறதுக்கு. ஸோ அண்ட் ஒரு ஃபங்க்ஷன் செய்கிறேன்டா எல்லோருமே வேக்சின் பெற்றுக்கொள்ளணும்னு தான் விரும்பினோம். அப்படி இல்லாட்டிக்கு பார்ஷலி வேக்சின் என்றாலும் ஓகே, பட் அப்படி ரெண்டும் வேக்சின்ஸை போடாட்டிக்கு கோவிட் டெஸ்ட் செஞ்சு இல்லாட்டிக்கு கொஞ்சம் மாஸ்க் போடுறது அப்படிப்பட்ட விடயங்களை பின்பற்றவே விரும்புகின்றார்கள் என்பது இதில் குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து இப்போது நாங்கள் கலையரங்கம் பார்க்க போகின்றோம். இதில் ஒரு அழகான பாடல், நான் சொன்ன மாதிரியே தவழ்ந்தாடும் தங்கப்பூவே, பாடியவர் காந்தினி கிஷோன். இது உங்களுக்காக. தவழ்ந்திடும் தங்கப்பூவே, தலைய
வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. அந்த பாடலை பாடியவர் காந்தினி கிஷான். இவர்களுடைய பாடல்களை நீங்கள் இன்னும் பார்க்க வேண்டும் என்றால் யூடியூப்பில் போய் காந்தினி கிஷான் என்று சர்ச் பண்ணீர்களானால் அவர்களுடைய பாடல்களை நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக கனேடிய செய்திகள். வாசிப்பவர் துஷந்தி குணரட்னம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா ஐபிடிவி, ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களூடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஜூன் மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC ஆதரவில் குடிவினிகனடா.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கோவிட் தொற்றால் ஏற்பட்ட கனேடியர்களின் உண்மையான இறப்பு எண்ணிக்கை உத்தியோகபூர்வ எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. கனடாவில் தொற்றின் காரணமாக சுமார் 26,230 இறப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன. இது ஒரு அதிர்ச்சிகரமான எண்ணிக்கையாக இருந்தாலும் உண்மையான தொற்றின் எண்ணிக்கை இதைவிட அதிகமாக இருக்கும் என புதிய ஆராய்ச்சி ஒன்று தெரிவிக்கிறது. கனடாவின் ராயல் சொசைட்டி வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையின்படி தொற்றால் இறந்த கனேடியர்களின் எண்ணிக்கை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ள எண்ணிக்கையை விட 2 மடங்கு இருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இதன் மூலம் தொற்றால் அறிவிக்கப்பட்ட 26,000 இறப்புகளுக்கு பதிலாக 52,000 கனேடியர்களின் இறப்புகள் தொற்றுடன் தொடர்பட்டிருக்கலாம் என அச்சம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் கோவிட் தொற்றின் 3வது அலை தடுப்பூசிகள் இல்லாமல் அதிகமான மக்களை கொண்டிருக்கும் என வைத்தியர் தெரேசா டாம் கூறினார். தடுப்பூசிகள் இல்லாமல் கனடாவில் 3வது அலை மிகவும் ஆபத்தானதாக இருந்திருக்கும் என கனடாவின் தலைமை பொது சுகாதார அதிகாரி தெரிவித்தார். வயதானவர்களுக்கு தொற்று நோய் ஏற்படுத்தும் தாக்கத்தை தடுப்பூசிகள் பெரிதும் குறைத்தது என டாம் கூறினார். தொற்றின் 2வது அலை உச்சத்தை எட்டிய போது 80 வயதுக்கு மேற்பட்ட 4,000க்கும் மேற்பட்ட கனேடியர்கள் இறந்தனர் என ஹெல்த் கனடாவின் தரவு தெரிவிக்கிறது. ஆனாலும் 3வது அலை உச்சம் அடைந்தது 80 வயதுக்கு மேற்பட்ட கனேடியர்கள் குறைந்தது ஒரு தடுப்பூசியை பெற்றிருந்தும் அந்த வயதினரின் இறப்புகளின் எண்ணிக்கை 500க்கும் குறைவாக இருந்தது. நோவாஸ்கோஷியா மீண்டும் திறக்கும் திட்டத்தின் 3ஆம் கட்டத்தில் நுழைகிறது. நாளை முதல் 3வது கட்டம் ஆரம்பமாவதாக முதல்வர் இயான் ராங்கின் இன்று அறிவித்தார். இதன் மூலம் அட்லாண்டிக் கனடாவிற்கு வெளியில் இருந்து செல்லும் பயணிகளை நோவாஸ்கோஷியா அனுமதிக்கிறது. நாளை முதல் நியூ பிரன்ஸ்விக்கில் இருந்து பயணிப்பவர்கள் கட்டுப்பாடுகள் இல்லாமல் நோவாஸ்கோஷியாவுக்குள் நுழைய முடியும். ஏனையவர்களில் தடுப்பூசி பெறாத பயணிகள் 14 நாட்களுக்கு சுயமாக தனிமைப்படுத்தப்பட வேண்டும். பிரிட்டிஷ் கொலம்பியாவில் எதிர்வரும் வியாழக்கிழமை முதல் மேலும் பல கட்டுப்பாடுகள் அகற்றப்படுகின்றன. அங்கு மேலும் கோவிட் கட்டுப்பாடுகள் வியாழக்கிழமை நீக்கப்படுகின்றன. மாகாணம் அதன் மீள் தொடக்க திட்டத்தின் 3வது படிக்கு செல்லும் நிலையில் கட்டுப்பாடுகள் அகற்றப்படுவதாக சுகாதார அதிகாரிகள் இன்று அறிவித்தனர். இந்த மாற்றங்கள் கனடா தினம் முதல் நடைமுறைக்கு வருவதாக முதல்வர் ஜான் ஹாகன், வைத்தியர் பானி ஹென்றி அமைச்சர்களுடன் இணைந்து அறிவித்தனர். மெட்ரோ வான்கூவர் பகுதியில் குறைந்தது 134 திடீர் மரணங்கள் பதிவாகியுள்ளன. அவற்றில் அநேகமானவை அண்மைய அதிகரித்த வெப்பத்துடன் தொடர்புடையவை என கூறப்படுகிறது. மெட்ரோ வான்கூவரின் 3 முக்கிய நகரங்களில் இந்த திடீர் மரணங்கள் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த வெள்ளிக்கிழமை முதல் உணரப்படும் அதிகரித்த வெப்பநிலை காரணமாக இந்த மரணங்கள் பல நிகழ்ந்ததாக தெரிய வருகிறது. வெப்பம் காரணமாக மரணித்த பலர் வயோதிபர்கள் என தெரிவிக்கப்பட்டது. கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நடைபெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. கனடிய செய்திகளை பார்த்துட்டோம். இப்போ வந்து நீங்கள் ஹாக்கி ஃபேனாக இருந்தீங்கன்னா இது ஒரு ஹாப்பி நியூஸ். ஒரு என்னென்னா இப்போ ஸ்டான்லி கப்ஸ் ஃபைனல்ஸ் வந்து கேம் 3 நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதில் வந்து மொன்ட்ரியல் கனேடியன்ஸ் அண்ட் டேம்பா பே லைட்னிங் வந்து கம்ப்ளீட் பண்ணினோம். ஸோ நீங்கள் வந்து மொன்ட்ரியல் கனேடியன்ஸ் வந்து ட்ரை பண்ணி கொண்டிருக்கோம் என்னென்னா இந்த கேமை வந்து நேரடியாக ஃபேன்ஸை வந்து பார்க்க வைக்கிறதுக்கு. ஸோ இதுக்கு வந்து என்ன முடிவு ஒன்றும் எடுக்கப்படையில்லை. குபேக் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து நாளைக்கு இது அப்ரூவ் ஆகுதா இல்லையா என்று கன்ஃபார்ம் பண்ணுவேணும். அப்படி அப்ரூவ் ஆகினா 10,500 ஃபேன்ஸ் வந்து இந்த கேமை போய் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதைத் தொடர்ந்து இப்போது நாங்கள் நாளை நிலவும் காலநிலை பற்றி தான் பார்க்க போகின்றோம். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா என்வாயர்மெண்ட் கனடா வந்து ஹீட் வேவ் வார்னிங் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கணும் டொரண்டோவிலையும் பார்ட்ஸ் ஆஃப் யோர்க் அண்ட் பீல் ரீஜனில். இப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து இன்றைக்கு 31 டிகிரி செல்சியஸ் கிட்ட இருந்தது. நைட் டைமில் வந்து 21 டிகிரி செல்சியஸ் ஆகிய 21 டிகிரி செல்சியஸ் மட்டும் போகும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அண்ட் தண்டர் ஸ்டோர்முக்கும் சான்சஸ் இருக்குது. அண்ட் டொரண்டோவில் இருந்தீங்கன்னா தண்டர் ஸ்டோர்ம் அண்ட் ரெயின் வந்து இப்போது போய்கொண்டிருக்கின்றது. அண்ட் இந்த ஹீட் வேவ்ஸை வந்து கம்பேட் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய தண்ணி குடிங்கோ, ஸ்டே ஹைட்ரேட்டட் அண்ட் வேர் சன்ஸ்க்ரீன். இப்போது நாளை எப்படி காலநிலை இருக்கின்றது என்பதை பார்ப்போம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூன் மாதம் 30ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 28 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 19 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 28 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 29 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 35 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 20 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். அத்தோடு அதிகூடிய வெப்பநிலைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 29 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். அத்தோடு அதிகூடிய வெப்பநிலைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் ஜூன் மாதம் 30ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இது நிறைய தடவை சொல்லியிருப்போம். பட் நீங்கள் இன்னும் குட் ஈவினிங் கனடா ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளவில்லை என்றால் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது வந்து ஆப்பிள் ஸ்டோர் அண்ட் ஆண்ட்ராய்டு ஆப்பிள் ஃபோன் அண்ட் ஆண்ட்ராய்டு ஃபோனில் வந்து அவைலபிள். ஜிஇசி டேமில் வந்து சர்ச் பண்ணிக்கலானால் இந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் இது வந்து ஃப்ரீ டவுன்லோட். அதோட எல்லோருக்குமே தெரியும் கனடா டே ஜூலை 1 வருகின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி நடைபெறும் Thursday. இது வந்து 1 year anniversary கொண்டாட போகிறோம். உங்களோட சப்போர்ட் 1 year தந்ததுக்கு மிக்க நன்றி. இன்னும் உங்களோட சப்போர்ட்டை வந்து எதிர்பார்க்கின்றோம். உங்களோட சப்போர்ட் தருவீங்க நிறைய மைல்ஸ்டோன்ஸை, இப்படிப்பட்ட மைல்ஸ்டோன்ஸை ரீச் பண்ணுறதுக்கு என்று நம்புகின்றோம்.
இத்துடன் எங்களுடைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. பல விடயங்களை பார்த்தோம், பல செய்திகள், முக்கியமான செய்திகளை பார்த்தோம். நாளை மீண்டும் 9 மணியில் இருந்து 10 மணி வரை குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி நடைபெறும். நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது கனிதா உதயகுமார்.